உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆனா ஒன்னியா நானு என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து குடும்பத்தை குருவி கூடு கட்டுற மாதிரி அழகா கட்டி வச்சிருந்தோம். முதல்ல உன் கூட்டாளி வந்தான், கூட்ட அழிச்சான். அப்புறம் நீ கழுகு மாதிரி வந்து கூட்டையே செதைச்சு போட்டியா? சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார். நான் எப்படி சார் இந்த குடும்பம் கெடணும்னு நினைப்பேன்? பாரதிக்கு அடைக்கலம் கொடுத்த குடும்பம் சார் இது. சார் நீங்க சொன்ன அந்த கூட்டுக்குள்ள தானே பாரதியும் அடைக்காத்து வச்சிருந்தீங்க. அந்த கூட்டு நான் எப்படி சார் கலப்பேன்? ஐயா சாமி, போதுமியா. உன் பாரதிக்கும் உனக்கும் சேர்ந்து உதவுனதுக்கு நீ காட்டின நன்றி கடன் போதுமியா? போதும். உன்னால வந்த அசிங்கத்தை நான் எப்படி துடைக்க போறேன்னு தெரியல. இதுக்கு மேலையும் இங்க இருந்து மேற்கொண்டு அசிங்கப்படுத்துறத விட்டுப்புட்டு சாமி கிளம்பியா, கிளம்பு கிளம்பு. அதாண்டல ஒழுங்கு மரியாதையா உன்னோட அந்த பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அப்பாவுக்கு மவளா இங்க வர்றதுன்னா வந்துரு. இல்லனா ஊருக்காரங்க அம்புட்டு பேரும் காரி துப்புற அளவுக்கு வச்சுப்படாத. எல்லாரும் காரி துப்பி அசிங்கப்படுத்துற அளவுக்கு அந்த துணி கடையை திறந்து வச்சு இன்னும் 4 கடையை திறந்து வச்சுக்கோ. சார் அது அழகருக்காக பண்ண விஷயம் சார். அதுக்கு எதுக்கு சார் ஆண்டாள திட்டுறீங்க? ஏப்பா ஆதி, இங்க சொல்றேன் கேளு. போ கிளம்பி போப்பா. இல்ல நான் எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியாது. கிளம்பிரு. இதுக்கு மேலையும் நீ இங்க இருந்தான்னு வையி, எங்க குடும்பத்தில் இருக்கிற அம்புட்டு பேரும் கைத்துல தூக்கி போடுவோம் சொல்லி போட்டேன். வேணாம் சார், நான் போயிடுறேன். நான் போயிடுறேன் சார். பார்த்தவள் எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒன்று எங்கேயோ கொண்டு புதைச்சிட்டு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, உண்மையை சொல்லு. அட என்ன தம்பி, நீங்க 2 பேரும் பைக்ல போறத பார்த்துட்டு சொல்லியா இல்லையா? சொல்லிடுறேன் தம்பி. தர்மலிங்க அண்ணன் தான் அந்த மாதிரி சொல்ல சொன்னார் தம்பி. நீங்களும் ஆண்டாள் மாப்பிள்ளையும் சேர்ந்து அவருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறீங்கன்னு வருத்தப்பட்டார் தம்பி. அப்பதான் அவரே வந்து என் வீட்டுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி செய்யினாரு. ஆண்டாளை பத்தியும் உங்களை பத்தியும் தப்பா பேச சொன்னாரு. ஏண்டா ஆண்டாள் உனக்கு மக மாதிரிடா. அவளை தப்பா பேசுறது ஓ மகளையும் தப்பா நினைச்சு பேசுற மாதிரி நீ யோசிக்க மாட்ட? இந்த ஆள சொல்லி தப்பு இல்ல பாட்டி. பெத்த பொண்ணையே இப்படி பேச சொல்லியிருக்காரு பாருங்க. அவரை சொல்லணும். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? யோ ஒன்னதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? ஒன்னதான்டா கேக்குறேன். ஏன்டா அப்படி பண்ண? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க ஆண்டாள். பெரிய மனுஷனாயா நீ? இத சொல்லும் போது உனக்கு வாய் கூசல? நான் என்னடா பண்ண? பேசாதையா? டேய் சிவனாண்டி, இவன் செஞ்ச அட்டூழியத்தை சொல்லுடா. என்னடா முடிச்சிட்டு இருக்க? சொல்லுடா. தர்மலிங்க அண்ணன் தான் இந்த தம்பியும் நம்ம ஆண்டாளையும் சேர்த்து வச்சு பேச சொன்னாரு.
அண்ணன் சொல்லித்தான் நான் அப்படி 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசிட்டேன். டேய், இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா அதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாடா இருக்கும். போடா. மனுஷனாயா நீ? கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? அவன் நம்ம பொண்ணுயா. அவளை போய் அசிங்கப்படுத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டியா? நீ பெத்த பொண்ணையே ஒழுக்கம் கெட்டவன பட்ட வாங்கி கொடுத்திருக்கியே. நீலாம் ஒரு அப்பனா? சீ, அவமானமா இருக்குப்பா. உனக்கு மகளா பிறந்துட்டோமேன்னு நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. யோ, உனக்கு ஏன் மேல கோவம் இருந்தா என்ன ஏதாவது பண்ணு. இல்ல அன்னைக்கு ஸ்வேதாவை வர வச்சு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வச்சியே, அது மாதிரி ஏதாவது பண்ணு. இல்ல நேரடியா என் கூட சண்டை போடு. அத விட்டுட்டு ஆண்டாள் என்னையா பண்ணாங்க? உன் மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சாங்களே, அதுக்கு நீ காட்டுற நன்றி கடனா இது? யோ, அசிங்கமா இல்ல? ஆண்டாள் ஓ பொண்ணு தானையா? அவங்கள தப்பா சொல்றது உனக்கு தானே அசிங்கம்? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை இவன் பண்ணிருப்பானா? டேய், இதுக்கு முன்னாடி நீ என்னென்னவோ பண்ணிருக்க. அப்பெல்லாம் உன் மேல எனக்கு கோபம் இருந்திருக்கு. ஆனா ஒரு தடவை கூட உன் மேல எனக்கு வெறுப்பு வந்ததே இல்லடா. ஆனா இன்னைக்கு ஏன்டா பெத்தம்னு வேதனைப்படுறடா. பாட்டி, இவருக்கு ஏன் மகளா பிறந்தோன்னு எங்களுக்கும் வேதனையா தான் இருக்கு பாட்டி. கேட்டியா? நீ பெத்த பொண்ணும் உன்னை பெத்த அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? இதுக்கு மேல ஒன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலையா? ஏண்டா, அழகர் மேலயோ இந்த பையன் மேலயோ உனக்கு கோபம் இருந்தா இவங்களை அடிச்சு சண்டை போட்டதா கூட பரவாயில்லடா. இன்னைக்கு என் பேத்தியை இப்படி பேச வச்சிட்டியடா. ஆதி, அத்தை, இந்த ஆள் கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல அந்த ஆள் கூட நம்ம இருந்தா நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. அத்தை, இந்த நிமிஷமே இந்த ஆளை நம்ம தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.